வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். தூக்கிலிடப்பட்டார் பார்லிமெண்ட் தாக்குதல் பயங்கரவாதி அப்சல் குரு. திகார் சிறைக்குள் உடல் அடக்கம். அப்சல் குரு தண்டனை நிறைவேற்றத்துக்கு பாரதிய ஜனதா வரவேற்பு. தாமதமாக நிறைவேற்றப்பட்டாலும் சரியான நடவடிக்கை என்று பாராட்டு. காவிரியில் வினாடிக்கு 3680 கன அடி தண்ணீர் திறக்க கர்நாடக முதல்வர் ஜெகதீஷ் ஷெட்டர் உத்தரவு. திங்கட்கிழமை சுப்ரீம் கோர்ட்டில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ய முடிவு. விரிவான செய்திகள். இந்திய பார்லிமெண்ட் மீது தாக்குதல் நடத்திய பயங்கரவாதி அப்சல் குரு சனிக்கிழமை அன்று தூக்கிலிடப்பட்டு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அவரது உடல் திகார் சிறையிலேயே புதைக்கப்பட்டது. இந்திய பார்லிமெண்ட் மீது கடந்த 2001ஆம் ஆண்டு டிசம்பர் 13ஆம் தேதி தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த சம்பவத்தில் பாதுகாப்பு படையினர் 9 பேர் கொல்லப்பட்டனர். தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகள் 5 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதில் தொடர்புடைய பாகிஸ்தான் தீவிரவாதி அப்சல் குருவை டெல்லி சிறப்பு போலீசார் கைது செய்து திகார் சிறையில் அடைத்தனர். லோக்சபா மீதான தாக்குதல் வழக்கை செஷன்ஸ் கோர்ட் விசாரணை நடத்தி அப்சல் குரு குற்றவாளி என்று உறுதி செய்து 2002ஆம் ஆண்டு தூக்கு தண்டனை விதித்து உத்தரவிட்டது. இந்த தீர்ப்பை டெல்லி உயர்நீதிமன்றமும் 2003ஆம் ஆண்டு உறுதி செய்தது. இதைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றமும் 2004ஆம் ஆண்டு தூக்கு தண்டனையை நிறைவேற்ற உத்தரவிட்டது. இதையடுத்து அப்சல் குருவின் மனைவி ஜனாதிபதியிடம் கருணை மனு தாக்கல் செய்தார். இதனால் அப்சல் குருவின் தண்டனை நிறைவேற்றம் தாமதமடைந்தது. பிப்ரவரி 3ஆம் தேதி அப்சல் குரு மனைவி அளித்த கருணை மனுவை ஜனாதிபதி நிராகரித்தார். கருணை மனு நிராகரிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சகம் அப்சல் குருவை தூக்கிலிட்டு தண்டனையை நிறைவேற்ற திகார் சிறை நிர்வாகத்துக்கு வெள்ளியன்று உத்தரவு பிறப்பித்தது. இதன் அடிப்படையில் டெல்லி திகார் சிறையில் சனிக்கிழமை காலை 8 மணிக்கு அப்சல் குரு தூக்கிலிடப்பட்டார். அவரது உடல் திகார் சிறையிலேயே புதைக்கப்பட்டது. अफजल गुरु को आज सुबह 8 बजे तिहाड़ जेल में फांसी दे दी। 2011 में मैं जब नया चार्ज ले लिया होम मिनिस्टर बोल के और नए राष्ट्रपति जी भी आए थे, तो नए राष्ट्रपति जी ने नए होम मिनिस्टर के पास फाइलें भेज दी। ये हमने 21 तारीख को भेजी थी। राष्ट्र 21 जून को जनवरी को भेज दी थी। राष्ट्रपति जी ने हमारे पास 3 जनवरी को फाइल उन पर सिग्नेचर 3 फरवरी को सिग्नेचर कर दी. அப்சல் குரு தூக்கிலிடப்பட்டதால் அசம்பாவித சம்பவங்களை தடுக்கும் வகையில் முன்னெச்சரிக்கையாக காஷ்மீரில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. டெல்லியிலும் உச்சகட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. कल शाम को लगभग 8 बजे के आसपास मुल्क के होम मिनिस्टर ने टेलीफोन पर मुझसे बात की. अफजल गुरु जो तिहाड़ जेल में एक कैदी थे, उन्हें आज सुबह 8 बजे फांसी की जो है सजा. அப்சல் குரு தூக்கிலிடப்பட்டது காலதாமதமான முடிவு என்றாலும் மத்திய அரசின் நடவடிக்கை வரவேற்கத்தக்கது என்று பாரதிய ஜனதா கருத்து தெரிவித்துள்ளது. தூக்கு தண்டனையை நிறைவேற்றிய போது அப்சல் குரு யாருடனும் பேசாமல் அமைதியாக இருந்ததாகவும் காலை 5 மணிக்கு எழுந்து தொழுகை செய்ததாகவும் பின்னர் மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி காவிரியிலிருந்து தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்துவிட கர்நாடக முதல்வர் ஜெகதீஷ் ஷெட்டர் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் காவிரி டெல்டா பாசன பகுதி சம்பா பயிர்களை காப்பாற்ற மத்திய நிபுணர் குழுவினர் பரிந்துரையை ஏற்று 2.44 TMC தண்ணீர் திறந்துவிட வியாழனன்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் இந்த உத்தரவை அவசர கதியில் நிறைவேற்ற முடியாது என்று கர்நாடக முதல்வர் ஜெகதீஷ் ஷெட்டர் கூறினார். இது தொடர்பாக கர்நாடக சட்டசபை கட்சித் தலைவர்களுடன் வெள்ளியன்று ஜெகதீஷ் ஷெட்டர் ஆலோசனை நடத்தினார். இதில் பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சியின் சட்டசபை தலைவர் சித்தராமையா, மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சி சார்பில் நானையா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை மறுபரிசீலனை செய்ய கோரி பிப்ரவரி 11ஆம் தேதி மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ய முடிவெடுக்கப்பட்டது. Even for the drinking purposes, we are short of 2 to 3 TMC of water. So therefore, we are not in a position to release even 100 cusecs of water. And the Tamil Nadu people wanted water for the standing crop. But we require water for the drinking purposes. That is the difference. That is why we told the government to bring all these ground realities to the Supreme Court through our advocates.
எதிர்க்கட்சிகளின் வற்புறுத்தலுக்காக தண்ணீர் திறக்க முடியாது என்று பிடிவாதமாக இருந்த கர்நாடக முதல்வர் ஜெகதீஷ் ஷெட்டர் இது நீதிமன்ற அவமதிப்பாகிவிடும் என்பதால் திடீரென்று தனது முடிவை மாற்றிக் கொண்டார். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி தமிழகத்துக்கு கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்க அவர் உத்தரவிட்டுள்ளார். இதன்படி வினாடிக்கு 3680 கன அடி தண்ணீர் வீதம் 8 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அதற்குள் வரும் திங்களன்று உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பாக மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யவும் கர்நாடக அரசு முடிவு செய்துள்ளது. தனக்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் இலங்கைக்கு வந்து அங்குள்ள நிலையை நேரில் தெரிந்து கொள்ளலாம் என்று அந்நாட்டு அதிபர் ராஜபக்சே கூறியுள்ளார். இலங்கை அதிபர் ராஜபக்சே தனிப்பட்ட ஆன்மீக பயணமாக இந்தியா வந்தார். தனது மனைவி ஷிராணியுடன் பீகாரில் உள்ள புத்த மத புனித தலமான மகாபோதி ஆலயத்திலும் அதைத் தொடர்ந்து திருப்பதி ஏழுமலையான் கோவிலிலும் சாமி தரிசனம் செய்தார். சனிக்கிழமை அதிகாலை 2:30 மணிக்கு திருமலை கோவிலில் சுப்ரபாத தரிசன நிகழ்ச்சியில் தனது மனைவியுடன் ராஜபக்சே பங்கேற்றார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. சாமி தரிசனம் முடிந்து வெளியே வந்த ராஜபக்சேவிடம் அவருக்கு தமிழ் அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவிப்பது குறித்து கேட்டபோது இந்தியா ஒரு ஜனநாயக நாடு என்றும் தனக்கு எதிர்ப்பு தெரிவிப்போர் இலங்கைக்கு வந்து அங்குள்ள நிலையை நேரில் அறிந்து கொள்ளலாம் என்றும் அழைப்பு விடுத்தார். This is a democratic country. This is a democratic country. What is your message? Anything for Tamil people, sir? Yes, to come and see yourself what is happening there. ராஜபக்சேவின் இந்திய சுற்றுப்பயணம் அவரது தனிப்பட்ட பயணம் என்றும் எந்த தலைவர்களுடனும் அவர் பேச்சு நடத்தவில்லை என்றும் இலங்கை அரசு கூறியுள்ளது. இந்திய பயணத்தை முடித்துக் கொண்டு சனிக்கிழமையன்று ராஜபக்சே கொழும்பு திரும்பினார். லோக்சபா தேர்தலை காங்கிரஸ் முன்கூட்டியே நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் ராகுலை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தினாலும் அக்கட்சி தோல்வியடையும் என்றும் பாரதிய ஜனதா மூத்த தலைவர் வெங்கையா நாயுடு கூறினார். பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் வெங்கையா நாயுடு சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் தற்போது தமிழகத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு மத்திய அரசு நிபுணர் குழுவை அனுப்பி 2 மாத காலங்களான நிலையிலும் இதுவரை எந்தவித நிவாரணமும் அறிவிக்கப்படவில்லை என்றும் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க மாநில அரசுக்கு மத்திய அரசு போதிய நிதி உதவி அளித்து உதவ வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். And be generous towards the farmers in providing the compensation and also relief to the affected people. It has been the practice of the central government to send central teams after 3 months or 4 months. It will not serve any purpose. I urge upon the Government of India to extend a helping hand to the state of Tamil Nadu because 31 districts are facing a drought-like situation. பார்லிமெண்டின் குளிர்கால கூட்டத்தொடர் முடிந்தோ அல்லது 2014ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திலேயோ லோக்சபா தேர்தல் நடத்துவதற்கு காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டுள்ளதாகவும் அதற்காகத்தான் விவசாயிகளுக்கு நேரடி மானிய திட்டம், ஆதார் அட்டை போன்ற நலத்திட்டங்களை வழங்கி வருவதாகவும் குற்றம் சாட்டிய வெங்கையா நாயுடு வரும் லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ராகுலை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தினாலும் அக்கட்சி தோல்வி அடைவது உறுதி என்று கூறினார். சாகர் சந்தேஷ் வார இதழின் முதலாண்டு விழாவையொட்டி துறைமுகங்களின் கப்பல் போக்குவரத்து குறித்த தகவல்களை இணையதளம் வழியாக அளிக்கும் போர்ட் டு போர்ட் இணையதளம் துவக்கப்பட்டுள்ளது. தினமலர் நாளிதழ் வெளியீட்டாளர் டாக்டர் ஆர் லட்சுமிபதியின் படைப்பான சாகர் சந்தேஷ் வார இதழின் முதலாம் ஆண்டு விழா சென்னையில் நடந்தது. இதில் மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன் கலந்து கொண்டு சாகர் சந்தேஷ் வார இதழின் முதல் ஆண்டு விழா இதழை வெளியிட்டார். பின்னர் போர்ட் டு போர்ட் என்ற புதிய இணையதளத்தை துவக்கி வைத்தார். முன்னதாக நிகழ்ச்சியில் வரவேற்று பேசிய டாக்டர் லட்சுமிபதி மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன் தலைமையில் இந்திய துறைமுகங்கள் நன்கு வளர்ச்சி பெற்றுள்ளன என்று புகழாரம் சூட்டியதுடன் சாகர் சந்தேஷின் முதலாம் ஆண்டு விழா பரிசாக கடல்சார் தொழில் குறித்த பல்வேறு தகவல்களை அளிக்கும் போர்ட் டு போர்ட் இணையதள சேவை துவக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார். So Vasan has been a member of the Council of State, Rajya Sabha, for more than 10 years. Under his stewardship, the shipping and port sectors have witnessed a sharp growth in the last several years. The website is Port to Port is meant for providing online the ship sailing schedules on continuous basis. நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன் பேசுகையில் கடல்சார் தொழில் முனைவோர் குறித்த செய்திகள், அவர்கள் சந்திக்கும் பிரச்சினைகள் மற்றும் தீர்வுகளை காண முயல்வது குறித்து சாகர் சந்தேஷ் இதழில் வாரந்தோறும் சிறப்பாக தகவல்கள் வெளிவருவதாகவும் துறைமுகங்களின் கப்பல் போக்குவரத்து குறித்த தகவல்களை உடனுக்குடன் அளிக்கும் இணையதள சேவை புரட்சிகரமானது என்றும் தெரிவித்தார். கடல்சார் தொழில் முனைவோருடைய பிரச்சினைகளை தீர்க்கும் வகையிலே இன்றைக்கு
இந்த இணையதளம் மிகவும் உதவிகரமாக அமைந்திருக்கின்றது. புதுமையான புரட்சிகரமான முயற்சியிலே உலகளவிலே கடல்சார் தொழிலில் ஈடுபட்டுள்ள மக்களுக்கு மிகப்பெரிய அளவிலே இது உதவும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். விழாவில் தினமலர் ஆசிரியர் ஆர். கிருஷ்ணமூர்த்தி, சென்னை துறைமுக பொறுப்பு கழக தலைவர் அதுல்ய மிஸ்ரா, எண்ணூர் துறைமுக நிறுவன தலைமை நிர்வாக இயக்குநர் பாஸ்கர சார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திண்டிவனம் அருகே ரயில் தண்டவாளத்தில் ஏற்பட்ட விரிசல் சரியான நேரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே மேல்பட்டை கிராமத்திற்கும் பாஞ்சாலம் ரயில் நிலையத்திற்கும் இடையே ரயில் தண்டவாளத்தில் விரிசல் ஏற்பட்டிருந்தது. சனிக்கிழமை அன்று காலை ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை சென்ற சேது விரைவு ரயில் அந்த பகுதியை கடந்தபோது அதிர்வு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து ரயில் ஓட்டுநர் திண்டிவனம் ரயில் நிலைய அதிகாரிகளிடம் தகவல் அளித்தார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற ரயில்வே ஊழியர்கள் விரிசல் ஏற்பட்ட இடத்தை சோதனை செய்தனர். பின்னர் விரிசல் நடந்த இடத்தை ஊழியர்கள் தற்காலிகமாக சரி செய்து அங்கு காத்திருந்த புதுச்சேரி சென்னை ரயிலை கடந்து போக செய்தனர். அதைத் தொடர்ந்து விரிசல் முழுவதுமாக சரி செய்யப்பட்டது. பணியின் காரணமாக இந்த விரிசல் ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. சரியான நேரத்தில் இந்த விரிசல் கண்டுபிடிக்கப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. மதுரையில் சிவானந்தா யோகா மையம் சார்பில் நடைபெற்ற யோகா விழிப்புணர்வு பேரணியில் வெளிநாட்டவர் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிவானந்தா யோகா மையம் சார்பில் தலைமை சீடர் விஷ்ணு தேவானந்தா தலைமையில் மதுரையில் யோகா விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. யோகா பயிற்சியால் ஏற்படும் பயன்கள், அதன் செய்முறைகள் குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களிடம் விநியோகிக்கப்பட்டது. இந்த விழிப்புணர்வு ஊர்வலத்தை கமிஷனர் சஞ்சய் மாத்தூர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். விழிப்புணர்வு பேரணி அழகர் கோவில் ரோடு, கோரிப்பாளையம், அண்ணா நகர் வழியாக தெப்பக்குளம் தியாகராஜர் கல்லூரியை சென்றடைந்தது. இந்த பேரணியில் அப்பல்லோ மருத்துவமனை இயக்குநர் ரோகிணி ஸ்ரீதர், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட்டில் தனக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டால் திறமையை நிரூபித்து காட்டுவேன் என்று சுரேஷ் ரெய்னா கூறினார். மும்பையில் நடந்து வரும் இரானி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணியும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அணியும் மோதுகின்றன. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அணிக்காக விளையாடிய சுரேஷ் ரெய்னா 134 ரன்களை குவித்தார். முரளி விஜய், சுரேஷ் ரெய்னா ஆகியோரது சதத்தால் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அணி 526 என்னும் பலமான ஸ்கோரை எட்டியது. அடுத்து ஆடிய மும்பை அணி 409 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகி முதல் இன்னிங்ஸில் பின்னடைவு கண்டுள்ளது. மும்பைக்கு எதிரான சதத்தின் மூலம் புது தெம்பு பெற்றுள்ள சுரேஷ் ரெய்னா 22ஆம் தேதி சென்னையில் துவங்கும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் தனக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டால் திறமையை நிரூபித்து காட்டுவேன் என்றார். I'm hitting the ball really well, so I think last 450s and 100 airs made me more tough, and I was disappointing. I didn't get 100 in one day, so I was so more desire to make 100 in this game. So and unfortunately it's done today, so God has been really kind. So hopefully whenever I get the chance against Australia, definitely I'll prove myself again. 2010ஆம் ஆண்டில் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் அறிமுகமான போது சுரேஷ் ரெய்னா சதம் அடித்தார். அதன் பிறகு டெஸ்டுகளில் பெரிய அளவில் ரெய்னா சோபிக்கவில்லை. ஆனாலும் உள்ளூர் போட்டிகளில் வெளிப்படுத்தும் திறன்தான் சர்வதேச போட்டிகளில் விளையாடும் போது பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்று ரெய்னா கூறினார். தங்கத்தின் விலையில் சனிக்கிழமை அன்று மாற்றமில்லை. ஒரு சவரன் தங்கம் 22,936 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,867 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 20 காசுகள் குறைந்து 62 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 58,205 ரூபாயாக இருந்தது. தை அமாவாசையான சனிக்கிழமை அன்று ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடி தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். ஆடி, புரட்டாசி, தை மாதங்களில் வரும் அமாவாசை அன்று இந்துக்கள் தங்களுடைய இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது வழக்கம். சனிக்கிழமையன்று தை அமாவாசை என்பதால் தமிழகத்தில் பொதுமக்கள் நீர்நிலைகளில் புனித நீராடி திதி கொடுத்தனர். காசிக்கு அடுத்தபடியாக புனித நதியாக கருதப்படும் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் புனித நீராடினர். பின்னர் கடற்கரையில் பிண்டம் வைத்து எள் கொடுத்து பூ, பழம் போன்ற புனித பொருட்களை படைத்து இறந்து போன முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். இதையடுத்து அகத்திக்கீரையை பசுமாடுக்கு மக்கள் அளித்து வழிபாடு செய்தனர். தை மாசத்துல பண்ணக்கூடிய சிரார்த்தங்கள் பண்ணினா நம்மளுடைய பித்திருக்கள் சாபம் அண்டவே அண்டாதுன்னு ஒரு ஐதீகம் உண்டு. நம்மளுடைய பாவ விமோச்சனம் கண்டிப்பா எல்லாமே விலகி நல்லபடியா சகல சௌபாகிகளும் சகல செல்வங்களும் கிடைக்கும்னு ஒரு ஐதீகம். அந்த ஐதீக பிரகாரம் பண்ணக்கூடிய காரியங்கள் தான் இங்க அக்னி தீர்த்த கடல்ல பண்றோம்.
எங்க அப்பா, எங்க தாத்தா, எங்க அம்மா அவங்க தவறுனதுக்காக ராமேஸ்வரம் கங்கையில வந்து நாங்கள் அவர் முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடைவதற்காக திருச்சியிலிருந்து நாங்கள் வந்து இதை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இதேபோன்று திருச்சி அம்மா மண்டபத்திலும் இந்துக்கள் ஏராளமானோர் புனித பொருட்கள் படைத்து தர்ப்பணம் கொடுத்தனர். அனைவரும் இன்று சர்வ அமாவாசை என்று சொல்லி இன்று அமாவாசை தர்ப்பணம் காவேரியில் அம்மா மண்டபத்தில் இறந்த முன்னோர்களுக்கும் மூதாதையர் அனைவருக்கும் தர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தை அமாவாசையன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களை வழிபட்டால் தோஷங்கள் நீங்கி செல்வம் பெருகும் என்பது இந்துக்களின் நம்பிக்கை. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.